புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கார்லயே வெயிட் பண்ணு. நான் கோவில் போயிட்டு வரேன்.
முடிச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். டிரைவர், Okay students, now we are going to see about 5S concept. 5S is the name of workplace organization method that uses a list of 5 Japanese words: Seiri, Seitan, Seiso, Seiketsu and Suzuki. Transliterated into Roman spread, they are all with the letter S. Come inside. The 5S system is a lean manufacturing tool that improves workplace efficiency and eliminates waste. Managers and workers achieve greater organization, standardization and அமைதியோ அமைதி. காலேஜ் மாதிரியா கிடக்கு. ஆத்தி idiot. ஆலம் மண்டை. ஐ சேம் பிஞ்ச் ஒரே கலர் சட்டை. பெருமை மாடு மாதிரி டெய்லி லேட்டா வருது பாரு. போய் தொலை. ஓகே லிசன். திடும் திடும். ஏய் என்ன சத்தம் அங்க? ஸ்டூபிட்ஸ். ஒழுங்கா கிளாஸ் கவனிங்க. Having a clean and organized warehouse is about more than just looking great. The 5 டேய் டேய் என்னடா வந்ததுலேருந்து பார்க்குற சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஆ சரி, கிளாஸ் விட்டு வெளியே போகிற வரியா? வரல. ஏன்? அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டுவாங்களா? அட குழுவி கெடுத்தவனே. டேய் தடியா. என்னங்க பேச்சு? ஒன்றும் இல்லை மேடம். கெட் அவுட். இந்த காலேஜ் என் மனசை புரிஞ்சுட்டு ஒரே ஒரு ஜீவனுக்கு தான். ஒரே கலர் சட்டை போடும்போதே நினைச்சேன். தேங்க்யூ மேடம். Okay, listen. In simple terms, the 5S methodology helps a workplace remove items. ஏண்டா நான் கூப்பிட்டு வரலன்னு சொன்னேன், இப்போ மட்டும் எதுக்கு வந்த? இல்லை என் பேனா. இதுக்காண்டி அவ எவ்வளோ தூரம் வந்தா? இது இந்தா, நீ ஏதாவது நல்லா படி. யாரிவள் விழிகளில் வழி சொல்லி போகிறாள், தீண்டலில் திசையட்டு மறந்தே போகிறேன். காற்றினில் படர்ந்திடும் மயிலின் தோகையே, பின்னலில் மலரென வாழ்ந்திட எங்கினேன். மா எங்கடா இருக்க? எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணறது? என்ட்ரன்ஸுக்கு வா. எங்கடா போன? இல்லைம்மா, பாத்ரூம். அதான். சரி ஏறு.
ஒரு பொண்ணோட பார்வை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுமா? யார் இவ? யாரோ இவள் முன் ஜென்மத்தின் கண்மணி இவளோ, இவள் தானவள் இன்ஜென்மத்தின் முதல் பெண்மணியோ. இதழினில் சிணுங்களில் நூறாண்டு வாழ்வேனடி, விரல்களில் நகங்களாய் வாழ்ந்தாலும் போதுமே. யாரிவள் விழிகளில் வழி சொல்லி போகிறாள், தீண்டலில் திசையட்டும் மறந்தே போகிறேன். பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. மறுபடியும் அந்த கண்ணை எப்போ பார்ப்பேன்னு இருக்கு. என்ன வேகமா கிளம்பிட்ட? இல்லைம்மா, அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு, அதான். சரி பார்த்து போ. முருகா, முதல் தடவையாக போய் சொல்கிறேன் அவளை பார்க்கறதுக்காக. பதனித பதனித மாபா சாசார நேதா மாபா பதனித பதனித மாபா சாசார நேதா பதனித பதனித மாபா சாசார நேதா மாபா பதனித பதனித மாபா சாசார நேதா. ஒரு நாள் தான் உன்னை பார்த்தேன், வாழ்வே நீயே ஆனாய். இமைக்காமல் உன்னை காப்பேன், உயிரே உறவாயா. ஒரு நாள் தான் உன்னை பார்த்தேன், வாழ்வே நீயே ஆனாய். இமைக்காமல் உன்னை காப்பேன், உயிரே உறவாயான. பாவை பார்வையை பார்த்தாலே இதயம் நின்றுதான் துடித்திடுமே. வேண்டும் பார்வை இல்லையெனில் துடிக்கும் இதயமும் நின்றிடுமே. போகும் பாதையில் பொழிந்த தூறலே முழுவதும் நனைப்பாய் சாரலே. வேண்டும் காதலை விரும்பி தந்திடு, கருவென சுமப்பேன் மழலை. யாரிவள் திரநதியின் தனதிரனதிரனதிரனோ. ஒரு நாள் தான் உன்னை பார்த்தேன், வாழ்வே நீயே தீண்டலில். கிளாஸ் இங்க இருக்கு, குழந்தை பிள்ளை எங்க போகுது? டேய், இங்க என்ன? எது? அது அந்த பொண்ணு. பொண்ணா? பேசணும். பேசணுமா? ம். நீயா?
How is it possible? இதை வேணா நீயே வச்சுக்க. இட்ஸ் பாசிபிள். பேசலாம். திடும் வா. டேய், பேச நினைச்சாலாம் போய் பேச முடியாது. அதுக்குன்னு 3 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணு? 1, அவ பார்க்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கணும். 2, அவ பார்க்கும்போதெல்லாம் நீ சிரிக்கணும். 3, கிளாஸா மாஸா இருக்கணும் என்ன மாதிரி. புரியுதா? முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து. ஐயோ, என்னடா இப்படி வந்திருக்க? நல்ல வேலை அவனை பார்க்கல. வா, ஓடிடலாம். ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னா பாகுபலி மாதிரில வந்து நிக்கிறான். கெட்டப்ப மாத்த சொன்னா கட்டப்பா மாதிரி மொட்டையடிச்சு வந்து நிற்பானோ. மச்சான், சத்தியமா அவ உனக்கு செட்டே ஆக மாட்டா. திடும். டே ப்ளீஸ்டா. கொஞ்ச நாளா நானாவே இல்லை. அவளை பார்த்ததுல இருந்து புரியாத சந்தோஷம், தெரியாத ஃபீல். என்னை தாண்டி போகும்போதும் அவன் என்னை பார்க்கும்போதும் இன்னைக்காவது அவள்கிட்ட பேசணும். ஆனா அவ கண்ணு, ஐயோ, பசங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பிடிச்ச பொண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து பேசவே முடியாது. ஏய், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் புக் பா. பிசினஸ்ல இல்ல, இதா அங்க இருக்கு பார். அது கூட. இந்த புக் இல்லப்பா. இந்த புக்கை வச்சுட்டு அந்த புக்கை எடு. அச்சா, அந்த புக்கு தான். அந்த புக் எடு. அதான். கை கீழே போடு. நல்லா கேஷுவல் அது. நான் இங்க இருக்கேன். நான் சொல்லி கொடுத்து பேசுப்போம். அந்த லூஸ் அந்த குண்டு புஷ்ணிக்காவை இங்க வந்திருக்கு பாரு. சும்மா ரெடி. என்ன வெறப்பா போற? பிரீசியா போ. போடா, பயப்படாம போடா. இப்பயா சொல்ற போடா, தைரியமா போடா. கேஷுவலா போடா. கேஷுவலா சொல்றதுக்கு. போய் பேசுப்பா. அப்படிதான் திருச்சி மேய போடா. இங்கதான் பவராக கண்டுக்காத. உனக்கு டெய்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான்ல. டேய், என்னது இது? நான் உன்னை என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செய்யற? நீ
நீ தேரவே மாட்டா, அவனுக்கு செட்டே ஆக மாட்டா. என்ன ஆள விடப்பா. டேய் போதடா டேய். உன் பேர் என்ன? நலன். ஓகே. எந்த டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். எங்க என்ன? உங்க பேர் என்ன? குறிஞ்சி. மஞ்சள் மயிலே என்னை கொஞ்சம் குயிலே, நீ என்னை இங்கு தேடி வந்த குறிஞ்சி பூவடி. My life has been totally changed from that moment. இவன் என்ன இங்க நிக்கிறான்? டேய், இங்க என்னடா வந்து பாத்துக்கிட்டு இருக்க? குறிஞ்சி வீடு. குறிஞ்சி வீடா? இதப்ப கண்டுபிடிச்ச? அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சோடனே ஃபாலோ பண்ணி வந்தேன். இந்த பூனை பால் குடிக்குமா நினைச்சேன். இவ்வளவு வேலை பாக்குறியா? பூனைன்னா பால் குடிக்க தானே செய்யும். இதெல்லாம் நல்லா பேசு, அவட்ட மட்டும் எதுவும் பேசிடாத. பேசினே. எப்ப? அன்னைக்கு லைப்ரரியில. லைப்ரரியிலையா? என்ன பேசுன? என் பேர் கேட்டா நான் சொன்னேன். இவ்வளவு நடந்திருக்கா? சரி, இப்படி எவ்வளவு நடந்துக்கிட்டீங்க இப்ப? வர வரைக்கும். சரி, அதுக்கப்புறம்? பாப்பேன். அதுக்கப்புறம்? பார்த்துட்டே இருப்பேன். ரைட்ரா. அதுக்கப்புறம்? உள்ள போயிடுவா. சரி, அதுக்கப்புறம்? மறுபடியும் வருவா. அப்புறம்? பாப்பேன். அதுக்கப்புறம்? பார்த்துட்டே இருப்பேன். டேய், இதெல்லாம் தேராது. கடைசி வரைக்கும் நீ பார்த்துட்டே தான் இருப்ப. உன் காதல் திடும் தான். முடிஞ்சு போச்சே. வந்துட்டாங்க எல்லாம் கிரஷ்னு. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீயாவது போய் சொல்லு. அப்பயா கேட்கறாங்களா பார்ப்போம். பார்ப்பாங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஆனா போய் பேச மட்டும் மாட்டாங்களா? கேட்டா கிரஷ்ன்றாங்க. என்ன கிரஷோ நமக்கு அமைய மாட்டுது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? வேணாண்டா, நம்மளும் நாளைக்கு நடு ரோட்டில் நிக்கணும். என் பார்வையில் அவ படலைனாலும் அவ இருக்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. டைம் ஆச்சு. மச்சான் ஆள் வராடா. எங்கடா? சும்மா சொன்னேன். திடும் போடா. சும்மா. டேய் மச்சான், இன்னைக்காவது சொல்றா. அன்னைக்கு மாதிரி சதப்பாமா? சரி. மச்சான் ஆள் வரா போல. எப்பட்றா? அதான் மூஞ்சில காத்தடிக்குது. சும்மா தைரியமா போய் பேசுறா. வெளியே கூப்பிடு, வருவா. அப்படியே கூட சேர்த்து கூப்பிடுவா. பாரு, லூஸ் இங்க நிக்குது. சும்மா இருப்பா. குறிஞ்சி. என்னடா? வீட்டுக்கா? ஆமா. லேட்டாச்சா? ஏன்? ஃப்ரெண்டு பர்த்டே, அதான் செலிப்ரேட் பண்ணலான்னு. உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, அதான் நம்மெல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டேன். ஸோ எங்கே போகலாம்? காஃபி ஷாப் போய்
செலிப்ரேட் பண்ணலான்னு. சாரிடா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு. நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகேயா? ஆ, பாய். நலன், காரப்பொரி சாப்பிடலாமா? Happy birthday to யாருக்கு மச்ச பர்த்டே? உனக்கு தான்டா. எனக்கு Happy birthday to you. me. Happy birthday to me. Happy Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு, வாங்கு. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே? எனக்கே திருமா. அம்மா, நீங்க ஏன் இந்த காலேஜ்ல சேர்ந்தீங்க? ஐ டோன்ட் லைக் தட் காலேஜ். ஸோ நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். நான் கூட தேர்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ணேன். ஏன்? அம்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர், நானும் கூட. தேர்ட் இயர்லேருந்து படிக்கிறியா? நாங்கள் இந்த காலேஜில் பார்த்ததே இல்லையே. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னாலே மாஸ் தான். நான் லாஸ்ட் பெஞ்ச் வேற. ஸோ நீங்கள் என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ரெவிடி. எனிவே ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. நிஜம்தான பெண்ணே, அருகினில் வந்தாய், நானும் சிலிர்த்து கொண்டேன் நெஞ்சம் எல்லாம். நீதான் பெண்ணே, ஓ இது போல என்றும் வருவாய பெண்ணே, எதிர்பார்த்து நின்றேன் நாட்கள் எல்லாம் அன்பே. ஹே லூஸ், எதுக்கு இப்படி ஓடி வரான்? ஹே, என்னடா எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடி வர? ஓ, ஐடி கார்டு அங்கே வந்துட்டேன். இதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடி வந்த? வீட்டில் போய் தேடுவல்ல தான். ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஓ, ஃபோன் நம்பர். உன் நம்பர் சொல்லு. உந்தன் கண்கள் காணவே காத்திருக்கிறேன், நானும் நான் தான் பெண்ணே, நகராத நொடிகளில் போரும் தொடுக்கிறேன் கடிகாரத்துடன் நானே. இந்த மாலை நேரத்தில் சாலை ஓரத்தில் மரமாய் நின்றேன் பெண்ணே, உன்னை கண்கள் கண்டதும் குழந்தை போலவே துள்ளி குதிக்கிறேன் நானே. ஏனோ உன்னை நானும் கண்டேன், ஏனோ உரையாடும் நொடிகளில் உறைந்து போகிறேன் உந்தன் வார்த்தைகள் பனியாக, பேசாத நொடிகள் லேசான உரசலில் சாம்பலாகிறேன் அனலாலே. உன்னோடு நடக்கையில் விண்ணில் பறக்கிறேன் எந்தன் வானத்தில் விண்மீனாக. வெண்ணிலவு என்னை நீ மேகமாக சூழ்ந்தாய், பெண்ணிவளை நீரா உன் கண்ணியத்தால் வென்றாய். சுவாதி,
என்னடா சும்மா என்ன வா சொல்றேன். சொல்றா? என்ன என்னடா? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். அவ என்கிட்ட பேசினதுல இருந்து என்னால கிளாஸ்லயே இருக்க முடியல. ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது அவ கூட இருக்கணும்னு தோணுச்சு. டெய்லி காலேஜுக்கு வந்தும் டெய்லி ஆப்சண்ட் ஆகுறது நானா தான் இருப்பேன். கொடை இல்லாத நேரத்துல பெஞ்ச மழை மாதிரி நனைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சந்தோஷத்துல. நான் வரல. மழைனா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப. வேற என்னெல்லாம் பிடிக்கும்? நைட்ல தனியா பைக் ரைடிங், சன்ரைசஸ். தனிமையும் அமைதியுமா இருந்த என் வாழ்க்கையில இவ வந்ததுக்கு அப்புறம் திடீயன், சுவாதி, இப்படி ஒரு கூட்டம் என்னை சுத்தி இருந்துட்டே இருந்துச்சு எப்பவும். வாழ்க்கை எனக்கே தெரியாம அழகா மாறிடுச்சு. சாலை ரயிலாய் தினமும் நீ என்னில் தொடர்ந்தாய், காலை வெயிலாய் முழுதும் நீ என்னில் பறந்தாய், மாலை மயிலே தோகை நீ விருத்தாய் எனக்காய், நானும் உனதே இதில் என்ன கேள்வி, சிறு பூவில் தேனை தேடும் வண்டாய் நானே, என் பாலை வனத்தில் பூத்த முதல் ரோஜாவே, என் தேவை நீதான் அன்பே உனக்காய் நானே, உனக்குள்ளும் நானும் வந்தால் சொல்லேன் பெண்ணே, உரையாடும் நொடிகளில் உறைந்து போகிறேன் உந்தன் வார்த்தைகள் பனியாக, பேசாத நொடிகள் லேசான உரசலில் சாம்பலாகிறேன் அனலாலே, உன்னோடு நடக்கையில் விண்ணில் பறக்கிறேன் எந்தன் வானத்தில் விண்மீனாக, உந்தன் கண்கள் காணவே காத்திருக்கிறேன் நாளும் நான் தான் பெண்ணே, நகராத நொடிகளில் போரும் தொடுக்கிறேன் கடிகாரத்துடன் நானே, இந்த மாலை நேரத்தில் சாலை ஓரத்தில் மரமாய் நின்றேன் பெண்ணே, உன்னை கண்கள் கண்டதும் குழந்தை போலவே துள்ளி குதிக்கிறேன் நானே, ஏனோ உன்னை நானும் கண்டேன், ஏனோ நிஜம்தான பெண்ணே அருகினில் வந்தாய், நானும் செலுத்திக் கொண்டேன் நெஞ்சம் எல்லாம் நீதான் பெண்ணே. ஏன் இவ்வளோ லேட்டு? ப்ராஜெக்ட்மா
சரி போ. மா இனிமே இப்படி லேட்டா ஏன்? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு தான். சரி போய் சாப்பிடு. ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஆவி பிடிச்சிட்ருக்கேன். என்னாச்சு? கோல்டு. நேற்று மழை நனைஞ்சதை சேரலையா? ம். லூசு, உனக்கு சேரலைன்னா ஏன்டா நினைற? உனக்கு பிடிக்கும்ல. சரி, நாளைக்கு மார்னிங் சர்ச்சுக்கு வந்துடுறேன். குட் நைட். குட் நைட். பாய். ஹே, ப்ரேயர் பண்ணுறா? ம். ஏன்? எனக்கு சேர்த்து நீ ப்ரே பண்ணியிருப்பல, அது போதும். ஆமா, கோல்டு சரியாச்சா? அது அப்பயே போயிடுச்சு. எப்போ? நீ நேற்று நைட்டு கால் பண்ணல, அப்பயே போயிடுச்சு. சரிடா, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், அதான் உன்னை பார்க்கலான்னு. ஏன்? தெரில, ஏதோ ஃபங்க்ஷனா. ஸோ அப்பா வர சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக போகணும். இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல? ஐயோ சாரிடா, ஏதோ ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா, அப்பா வர சொல்லியிருக்காரு, அதான். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நத்திங். பார்த்து போ. ஓகே, பாய். பாய். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் மோர். என் பிரெயினுக்கு தெரியுது, ஆனா ஹார்ட்டுக்கு அருகினிலே என்னை தொலைத்தேன் நிலவொளியில். என் இதயத்திடம் கேட்டது யார்? உன் இதயம் தொலைந்திடுமோ, நகர்ந்திடுமோ, கடந்து சென்ற நாட்கள் நேரம் மறந்திடுமோ, விலகிடுமோ, கடந்து சென்றால் அழகிய தோற்றம் தொலைந்திடுமோ, நகர்ந்திடுமோ, கடந்து சென்ற நாட்கள் நேரம் மறந்திடுமோ, விலகிடுமோ, கடந்து சென்றால் அழகிய தோற்றம். இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல? ஐயோ சாரிடா, ஏதோ ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா, அப்பா வர சொல்லியிருக்காரு, அதான். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நத்திங். நான் கேட்ட பின்பு தர மறுத்தாய்,
வலி உணர்ந்தே உன் அருகினிலே என்னை தொலைத்தேன் நிலவொளியில் என் இதயத்திடம் கேட்டது யார் உன் இதயம் சர்ப்ரைஸ். Hey, selfie பாரியா? ஹலோ மேடம். கையை விடுறா பண்ணி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Nalan. Nalan. ஏ சுவாதி எனக்கு விட்டு Rare மாடு. கண்ணு மூடு. கண்ணு மூடுறா. கை கொடு. இது எப்பயுமே என் ஞாபகமா உன் கையில இருந்துட்டே இருக்கணும். சரியா? பிடிச்சிருக்கா? ஹாப்பியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பர்த்டேக்கும் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததில்ல. செம்ம சர்ப்ரைஸ். தேங்க்ஸ் குறிஞ்சி. அதான் சொன்னேன்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப சர்ப்ரைஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உன்னை ஹாப்பியாக பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் இந்த சர்ப்ரைஸ். இது வரைக்கும் க்ரஷ்ஷா இருந்தது இப்போ இருந்து லவ்வா மாறிடுச்சு. Hey. Come. இங்க என்னடா பண்ற?
வெயிட் பண்ண வரேன். என்னடா என்னடா நீ சொல்றாய்? எங்கடா கூட்டிட்டு போற? என்ன பண்ற? விட்றா. என்னோடுதான் இரவில் திண்டாடினேன் அழகில். காரிருள் கலைந்திட கண்மணி வருகிறான் என்னோடுதான் இரவில். பணிகளும் உறைந்திட பாவனை தருகிறான் திண்டாடினேன் அழகில். போகும் சாலையில் வீசும் காற்றினில் உந்தன் வாசத்தில் நான் கரைகிறேன். விரல்கள் தழுவையில் சிறகை விரிக்கிறேன். தழுவல் தொடரவே நான் பறக்கிறேன். இடைவெளியின்றி என் அருகில் நெருங்கி வா என் அழகே. என்னுள் உள்ள காதல் எல்லாம் உன்னுள் இறங்குமே நீயுரை உணர்வா. என்னோடுதான் இரவில் திண்டாடினேன் அழகில். என்னடா I love you. எதுக்குடா காலையில ஃபோனை போட்டு வர சொன்னா? நேற்று நைட்டு ஆள் இல்லாத ரோட்டில் நானும் அவளும் மட்டும் பைக்கில் தனியா. பைக்கு 20, 30, 40, 80ன்னு ஸ்பீடு ஏற ஏற அவன் என் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கா. பைக்கை ஓரமாக நிறுத்தினேன். 2 பேரும் இறங்கணும். அவ கிட்ட போய் அவ கண்ணத்தை பிடிச்சு அவ கண்ணை பார்த்து I love you. அவளும் என்ன பார்த்து கிட்ட வந்து ஹாய் அப்படின்னா அலாரம் அடிச்சிருச்சு. தெரியும்டா, நீ பைக் ஓட்டுறேன்னு சொல்லும் போது இதெல்லாம் கனவா தான் இருக்குன்னு. கனவுலே வாழ்ந்துக்கிட்டு. கனவா இருந்தாலும் அவளோட கண்ணு, அவளோட லிப்ஸ், அவ முடி, அதுல வர வாசனை, இதெல்லாம் சேர்ந்து நீ ஏதோ பண்ணதுடா. முழிச்சிட்டு இருக்கும்போது எதிரில் இருக்கா.
கண்ணை மூடனா கனவுலயே வர. இதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி புது ஃபீலா இருக்குடா. கனவுல வாசனை எல்லாமா வருது. ஊகிரே என் ஊகிரே, நினைவில் அவள் முகம் காட்டாதிரு. ஈரவே என் இரவே, நிலவின்றி உன்னேரம் கடந்திடு. இமை மூடினால் அவள் ஞாபகம், விழித்திருந்தால் இவள் ஓவியம். இது என்னடா புது போதையா, ஒரு பாவையால் உயிர் போகுதே. என்னை நான் தெரியாமல் உனக்குள்ளே தொலைத்தேனே, உண்ணாமல் உறங்காமல் தவித்தேனே நான். தினந்தோறும் உன் கூட நெடுந்தூரம் நான் போக, விரலோடு விரல் சேர்த்து காப்பேனடி. தானே உன்னை பார்த்தேன், மறுநாள் நீயும் கனவில் வந்தாய். தினமும் உன்னை கண்ணில் காண கனவானாலும் கண் விழித்திருந்தேன். உன் கருவிழி பார்வை என்னை கவர கவர, என் இருவிழி பார்வை இங்கு சிதற சிதற. மஞ்சள் மயிலே என்னை கொஞ்சம் குயிலே, நீ என்னை இங்கு தேடி வந்த குறிஞ்சி பூவடி. பேசிய வார்த்தை பேரிசையாக, பேசா மௌனம் மெல்லிசையாக, இயலும் இசையும் நாடகமாக, இரவும் பகலும் நொடியில் போக. ஐயோ என்னை இந்த காதல் படுத்தும் பாடு போதுமடா. டேய் என்ன ட்ரீமா? கண்டினியூ. இனி திடும் திடும் தான். உன் பேரை தான் மொழியாக்கினேன், உன் வாசம் தான் என் சுவாசமே. உன்னோடு தான் நான் போகவே கடிகாரமாய் உன்னை சுற்றினேன். ஒரு பார்வை பாரு, ஒரு வார்த்தை கூற, அது போதும் பெண்ணே உயிரும் தார. எழுத்தில்லா கவியே, முள்ளெல்லா மலரே, பதில் சொல்லி போயே என் குறிஞ்ச பூவே. என் நாட்கள் எல்லாமே உன் நிழலை வாழ்வேனே, என் காதல் முழுவதும் உனக்காகத்தான். கம்பனின் கவிகள் தோற்றிடும் வகையில் காதலை வார்த்தையால் கோர்ப்பேனே நான். ஊகிரே என் ஊகிரே, நினைவில் அவள் முகம் காட்டாதிரு. ஈரவே என் இரவே, நிலவின்றி உன்னேரம் கடந்திடு. இமை மூடினால் அவள் ஞாபகம், விழித்திருந்தால் இவள் ஓவியம். இது என்னடா புது போதையா, ஒரு பாவையால் உயிர் போகுதே. டேய் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா எப்படி கணவனை காதலிச்சுக்கிட்டு இருப்ப? அவட்ட சொல்லிட்டியா? இல்லை, பயமா இருக்கு. ஏன்? இப்போ லவ் சொல்லி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுச்சுன்னா என்னால் அவள்கிட்ட பேசாமல் பார்க்காமலாம் இருக்கவே முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன். எவ்வளோ நாளைக்கு? தெரில. இதோ பார், நாளைக்கு தான் கடைசி எக்ஸாம். அதை முடிச்சுட்டு அவள் 10 கிளம்பி போய்கிட்டே இருப்பாளுங்க. அதுக்கப்புறம் ஹாய் பைன்னு மெசேஜ் மட்டும் தான் வரும். அது கொஞ்ச நாள் தானா நின்றோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் அவளை மிஸ் பண்ணுவேன். ஒழுங்கா போய் சொல்லு. நான் போய் சொல்லலாம், ஆனால் எனக்கு தோணுன மாதிரி அவளுக்கும் தோணுமான்னு தெரியலையே. தோணாமையே அவ்வளோ தூரம் வந்திருக்கா? தைரியமா போய் சொல்றா. யாருனே தெரியாத பொண்ணுகிட்ட கூட ஈஸியாக லவ் சொல்லிடலாம், ஆனால் ஃப்ரெண்டாக பழகிற பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரில, ஆனால் லவ் பண்ணிட்டேன். அந்த லவ்வை அவட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு வர்ற குழப்பம் இருக்கே, அந்த குழப்பமே நம்மளை பாதி கொன்றும். இந்த கஷ்டத்தப்ப தான் நமக்கே புரியும்
அவளை ஏன் நமக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. பிடிக்காததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பிடிச்சதுக்கு உங்ககிட்ட இதை சொல்ல பயமா தான் இருக்கு. ஆனா சொல்லணும்னு தோணுது. இதை சொல்லதான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன். ஆனா இதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டேன். குறிஞ்சி அந்த அழகான பூவுக்கு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அந்த 3 வார்த்தையும் பூவா எடுத்து பூமாலை ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன். அந்த பூ அதை ஏத்துக்குமா? ஹலோ ஹலோ குறிஞ்சி சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஃப்ரீயா? ஆமா ஃப்ரீதான். ஏன்? அப்போ மார்னிங் 10 o'clock சர்ச்சுக்கு வந்துடுறியா? ஏன்? சொல்கிறேன், நீ வா. எதுக்கு? நீ வா, நான் சொல்கிறேன். சரி ஓகே. பாய். என் முதல் கிஃப்ட். சம்திங் ஸ்பெஷல். அவளுக்கான தேடல். இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. இன்னும் எதுவும் கிடைக்கல. என் ஃபீலிங்ஸை கன்வே பண்ற மாதிரி. என்ன கொடுக்கலாம் என் குறிஞ்சிக்கு? அவளுக்கு பிடிச்ச மாதிரியே சர்ப்ரைஸா. ஹாய். ஹாய். நளனிங்க? மேலே போ. ஆ மேலே போ.
ஹாய் நடலைங்க. உள்ள போ. ஆ உள்ளே போ. என்னடா அது ஓவர் பில்டப்பாக இருக்குது? போமா போமா. சுவாதி போலாமா? போட்டோம், நம்ம அப்புறம் போகலாம். சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு தினம் தான். தினம் Happy birthday. Happy birthday. Happy birthday. பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நிறையா பேசணும்னு தோணும். ஆனா பேசிக்கிறது என்னவோ கண்கள் மட்டும்தான். நமக்கு எப்ப டேய் எங்கடா கூட்டிட்டு போற? ஹே எங்க போற சொல்றா. கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. எதுக்கு? சொல்றேன். Open your eyes. சென்னை. நான் ஃபர்ஸ்ட் அவனை அங்கே தான் பார்த்தேன். திருவான்மையூரில். பிளைன் ஷர்ட், நிறைய பியர்ட், மேன்லி
பிடிச்சிருச்சு எனக்கு. ஜஸ்ட் சைட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா இது அதோட முடியல. அவன் திரும்பவும் வந்தான் எனக்காக உடனே. உன் பேர் என்ன? ஏன் சொல்லு, உன் பேர் என்ன? குறிஞ்சி. குறிஞ்சி. ஐ லவ் யூ. வாட்? ஐ லவ் யூ. ஹே, இல்லை, உங்கள் ஃபஸ்ட்டு பார்வையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. அதை மிஸ் பண்ண எனக்கு மனசு வரல. எப்படியும் பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன்னு ஒரு 6 மாதம் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் உங்கள் வீட்டு பக்கம்லாம் கூட வருவேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். கொஞ்ச நாள் கழித்து நான் என் லவ்வை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீயும் யோசிச்சு ஒரு 6 மாதம் கழித்து எப்படியும் ஓகே சொல்லிவிடுவேன். எதுக்குங்க டைம் வேஸ்ட்டு? நீங்கள் இப்போவே ஓகே சொன்னால் நம்ம இப்போத்துலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல. இப்படி ப்ரப்போஸ் பண்ணா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அவனை. கண்ணை மூடு. ஏன்? க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே. இது எப்பவுமே என் ஞாபகமாக உன் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரின்சஸ், எனக்கும் அந்த கிஃப்ட் வேணும். ரிங் இல்லை, அந்த 3 வார்த்தை. நான் அன்னைக்கு தான் அவனை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் என்னை தேடி கண்டிப்பாக வருவான் ஒரு நாள். நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வருவார். நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 「 நீ 「 நீ
உனை நான் தேடினேன் ஏன் கனவாகினாய் எந்தன் வாழ்விலே நீ தொலை தூரத்தில் உனை நான் தேடினேன் ஏன் கனவாகினாய் எந்தன் வாழ்விலே என் கண்கள் எல்லாம் நீ வழிகின்றதே எந்த நெஞ்சில் வலி கூடுதே குறிஞ்சி பூவே நீ எனக்கில்லையே இருந்தும் மனம் தவிக்கின்றதே ஒவ்வொரு அசைவிலும் காதலை சொன்னேன் உனக்கது புரியவில்லை புரிந்தும் ஏனோ விலகிச் சென்றாய் உனக்குள் நான் இல்லையா ஒவ்வொரு அசைவிலும் காதலை சொன்னேன் உனக்கது புரியவில்லை புரிந்தும் ஏனோ விலகிச் சென்றாய் உனக்குள் நான் இல்லையா என்னை நீதான் எங்க வைத்தாய் அருகில் இல்லை நீ தொலைந்தாய் நீ உன்னை தேட மலர் வாடுதே தேடிய மலர்கள் எங்கோ சென்று பூத்தது பேசிய வார்த்தைகள் கனவாய் போனது தேடி மலர்கள் எங்கோ சென்று பூத்தது பேசிய வார்த்தைகள் கனவாய் போனது உன் நினைவால் என்னை வதைத்தேன் நினைவே உயிரை தின்றது உடல் மட்டும்தான் கிடக்கின்றேன் உயிரே நீ இல்லை என் கண்கள் எல்லாம் நீர் வழிகின்றதே எந்த நெஞ்சில் வலி கூடுதே குறிஞ்சி பூவே நீ எனக்கில்லையே இருந்தும் மனம் தவிக்கின்றதே நீ தொலை தூரத்தில் உனை நான் தேடினேன் ஏன் கனவாகினாய் எந்தன் வாழ்விலே என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சு சொல்ல போறியா இல்லையா? இது ஏன் இப்படி வந்த? யாருக்குமே என்ன பிடிக்கல. ஒரு குறிஞ்சி தெரியும்லம்மா, நம்ம வீட்டு கூட வந்திருக்கால, அவளை நான் லவ் பண்ணேம்மா. ஆனா அவன் வேற யாரையும் லவ் பண்றான். அவளுக்காக தான் வெயிட் பண்றாளாம். இவ்வளவு நாள் பழைய குறிஞ்சிக்கே பிடிக்கலன்னா வேற யாருக்குமே என்ன பிடிக்கும். எதையோ இப்படி வளர்த்த போவா. என் கண்கள் எல்லாம் நீ வழிகின்றதே எந்த நெஞ்சில் வலி கூடுதே குறிஞ்சி பூவே நீ எனக்கில்லையே இருந்தும் மனம் தவிக்கின்றதே.
அப்புறம் என்ன, கிளம்பி போ. அம்மா, உன் அடிக்கடி குறிஞ்சிடு வெளியே பார்த்தேன். அவளை கூப்பிட்டு தனியா பேசினேன் நான் ஒரு நாள். அப்பதான் அவ சொன்னா, அவ உன்னை 1 வருஷமா தேடி இருக்கா சென்னையில். பேர் என்ன? I love you. Close your eyes. Close your eyes. Close your eyes. எனக்கு அந்த gift வேணும். அது இல்ல, அந்த 3 வார்த்தை. குறிஞ்சிக்கிட்ட லவ் சொல்லிட்டு நீ சந்தோஷமா வந்துட்டு இருந்த. நான் அவனை தான் ஆண்டி 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன். அவனுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். அவனுக்காக தான் இந்த காலேஜ்ல நான் சேர்ந்தேன். அவனுக்கு பழச ஞாபகப்படுத்துற மாதிரிலாம் நான் பேசினேன். எனக்கு அவன் பழைய மாதிரி வேணும் ஆண்டி. அதுக்கப்புறமா உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா உனக்கு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டோட முடிவில் forgot your past because of a head injury. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் இருந்த. இனி சென்னை வேண்டாம். மறுபடியும் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் தான் நீ பிறந்து வளர்ந்த நம்ம ஊருக்கு உன்னை கூட்டிட்டு வந்த. மறுபடியும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தேன். உனக்காக தாண்டா இவ்வளவு. காலேஜ் கூட டெய்லி நானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். கைக்குள்ளேயே வச்சு உன்னை வளர்த்தேன். உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாப்பா. லவ் பண்ணும்போதே மறந்துட்டு போற பொண்ணுங்க மத்தியில எல்லாத்தையும் மறந்த உன்னை தேடி அவன் வந்திருக்கா. எனக்கு அவன் பழைய மாதிரி வேணும். அவன் உன்னை பழைய மாதிரி பார்க்க ஆசைப்படுறா. நானும் அதான் ஆசைப்படுறேன். வா. நான் அவனைதான் ஆண்டி ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கேன். அவனுக்காக தான் இந்த ஊருக்கே வந்து. அவனுக்கு பழச ஞாபகப்படுத்துற மாதிரில நான் பேசுவேன். ஆனா அவன் என்ன தேடி கண்டிப்பா வருவான் ஒரு நாள்.
என் பர்த்டேலாம் இல்லை, எனக்கு அந்த கிஃப்ட் வேணும். ரிங் இல்லை, அந்த 3 வார்த்தை.